ஹாய் வியர்ஸ் வெல்கம் டு காயத்ரீம் கார்டனம். இப்போல்லாம் மனுஷங்களுக்கு இருக்கிற எதிரிகளை விட கோழிகளுக்கு தாங்க அதிகமான எதிரி இருக்காங்க. அதான் என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? அதான் ஆமாங்க. இப்போல்லாம் 10 கோழி குஞ்சு பொரிச்சுன்னா பாதி ஷேர் கழுகுக்கும் மீதி தாங்க நமக்கும் இருக்குது. என்னதான் நம்ம கோழி குஞ்சுகளை பார்த்து பார்த்து பொரிக்க வச்சு வளர்த்தினாலும் பாதியை கழுகுக்கிட்டேயும் மீதியை கீரிக்கிட்டேயும் பகல் டைம் கொடுத்துட்றேங்க. இதையெல்லாம் தாண்டி அப்பாடா நைட் டைம் தூங்கினா அதுக்கு கூட நிம்மதி இருக்கிறது இல்லைங்க இந்த காட்டு பூனைங்கிட்ட. மீதி இருக்கிறத நைட் டைம் காட்டு பூனையும் எடுத்துடுதுங்க. இந்த மாதிரி கழுகுகிட்ட இருந்து கோழி குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு புதர் செடிகளையும் குத்துச்செடிகளையும் வைக்கிறது மூலமாக நம்ம காப்பாற்ற முடியும். இந்த மாதிரியான செடிகளுக்கு அதிகப்படியான நீர் பாய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சுகள் பகல் டைமில் அதை மண்ணை பறிச்சிட்டு விளையாடுறதுக்கும் மண்புழு சாப்பிட்றதுக்கும் ஏற்றதாக இருக்கும். இந்த மாதிரி அதிகப்படியான புதர் செடிகளையும் மரங்களையும் வைக்கும் பொழுது வெயில் காலத்துக்கு கோழி வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதர் செடிகளை வைக்கும்போது கோழி குஞ்சுகள் பருந்துகிட்டு இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளும் ஒரு தகவலுடன் நான் உங்கள் காயத்ரி. இன்னும் பேசலாம்.